ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகழக சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மதி ஜாகிங் போனதை ஒரு குத்தம்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் என்ன பண்ணுறாருன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணுறாரு. இந்த மாதிரி இவன் எல்லா ஆம்பளைங்க எதிர்க்கும் ஜிங்கு ஜிங்குன்னு அசிங்கமாக ஓடிட்டு இருக்கா, அது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க மாமியார் பாக்யராஜும் சுரேஷையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி அவளுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லு, நம்ம வீட்டு கலாச்சாரத்தெல்லாம் எடுத்து சொல்லுன்ற மாதிரி அவங்க மாமனாரும் சொல்கிறாரு. சுரேஷ் ஊன்னு தலையாட்டிக்கிட்டு அப்படியே போயிடுறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா அவங்க மாமனார் மதி கிட்ட இந்த மாதிரி மலர் மாதிரி ஒழுக்கமா இருக்க கத்துக்கன்ற மாதிரி சொல்லும் போது மலரே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. நம்ம மதி மாதிரி இருக்கணும்னு பார்த்தா இவர் என்ன நம்மளா மாதிரி இருக்க சொல்றாருன்ற மாதிரி அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. சுரேஷ் என்ன பண்றாரு, மதி கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் அவங்க சொல்றத கொஞ்சம் கேளு, ஏன் அது கேட்டா என்ன தப்புன்ற மாதிரி கேட்கும்போது வாக்கிங் போனா என்னங்க தப்பு, இல்லை ஜாகிங் போனா என்ன தப்பு, இன்னைக்கு இதை சொல்றவங்க நாளைக்கு என்ன வேலைக்கு போவேனான்வாங்க, சாப்பிட வேணான்வாங்க, எல்லாத்தையும் நான் கேட்க முடியுமா, இதெல்லாம் தப்புன்னு சொல்றவங்க நீங்க கட்ட பஞ்சாயத்து பண்றதையும் ஸ்டூடெண்ட் அடிக்கிறதையும் தப்புன்னு ஏன் சொல்லலை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டதுக்கப்புறம் சுரேஷ் எல்லாம் ஒன்றும் பேச முடியாமல் செவத்துலேயே முட்டிக்கிறாரு. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா சுரேஷை போய் அவங்க அப்பா கேட்குறாரு, என்ன அவள் சொன்னதை கேட்டாளா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா அதனால அவள் ஓடிட்டுருக்கா, அவள் போக்கில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது, அவள் அசிங்கமாக ஓடுறா, நீ என்ன அவள் போக்கில் விட சொல்கிறேன்னு கேட்கும்போது மதியம் என்ன பண்ணுறாங்க, யாருக்குமே அங்கே வித்தியாசமாக தெரியல, உங்களுக்கு ஏன் அது வித்தியாசமாக தெரியுதுன்ற மாதிரி கேட்கும்போது ஒட்டுமொத்த குடும்பமாக அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.